நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் சில நேரங்களில் பொருளாதார ரீதியாக முன்னேற முடியாமல் ஒரே இடத்தில் நிற்பது போன்ற உணர்வு நமக்கு ஏற்படும். ஏன் இந்த உலகில் 99% மக்கள் வாழ்நாள் முழுவதும் பணத்திற்காக போராடி கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் மிகச்சிலர் மட்டும் எப்படி மிக எளிதாக செல்வத்தை சேர்க்கிறார்கள் என்று நீங்கள் சிந்தித்தது உண்டா? இதற்கு பின்னால் இருக்கும் உண்மையான காரணம் உழைப்பில் இருக்கும் குறைபாடு அல்ல, நாம் அன்றாடம் செய்யும் சில நிதி சார்ந்த தவறுகள் தான். சாணக்கியர் அவர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இதை பற்றி மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். நாம் இன்று செய்யும் ஒரு சிறு தவறு நம்முடைய எதிர்காலத்தையே எப்படி பாதிக்கிறது என்பதை பற்றி மிக எளிய முறையில் இந்த பகுதியில் நாம் காணப்போகிறோம். இது உங்கள் வாழ்வின் புதிய மாற்றத்திற்கான தொடக்கமாக அமையட்டும். 99% மக்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்குவதற்கு மிக முக்கியமான காரணமாக சாணக்கியர் குறிப்பிடுவது வெளிப்பகட்டு அல்லது போலி கௌரவம். நாம் பல நேரங்களில் நம்மிடம் இருக்கும் பணத்தை சேமிப்பதை காட்டிலும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை பற்றி உயர்வாக நினைக்க வேண்டும் என்பதற்காக செலவு செய்வதற்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உதாரணமாக, ஒருவருக்கு ஒரு கைபேசி தேவைப்படுகிறது என்றால் அவருடைய வருமானத்திற்குள் அடங்கும் ஒரு கருவியை வாங்குவதற்கு பதிலாக மற்றவர்கள் முன்னால் கௌரவமாக தெரிய வேண்டும் என்பதற்காக தனது வருமானத்திற்கு மீறிய விலை உயர்ந்த கைபேசியை தவணை முறையில் EMI வாங்குகிறார். இதுதான் பொருளாதார வீழ்ச்சிக்கான முதல் படி. நாம் மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக செலவு செய்யும் ஒவ்வொரு ரூபாயும் நம்முடைய எதிர்கால சேமிப்பை திருடி கொண்டு போகிறது என்பதை நாம் உணர வேண்டும். சாணக்கியர் கூறுவது போல, ஒரு மனிதன் தன் நிலையை தாண்டி செலவு செய்யும் போது அவன் அறியாமலேயே அழிவை நோக்கி நடக்கத் தொடங்குகிறான். நாம் இன்று வாங்கும் ஆடம்பர பொருட்கள் நமக்கு தற்காலிகமான மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் அவை தரும் கடன் சுமை நீண்ட காலத்திற்கு நம்முடைய நிம்மதியை பறித்துவிடும். நீங்கள் வாங்கும் ஒரு பொருள் உங்கள் தேவையா அல்லது அது உங்கள் கௌரவத்திற்காக வாங்கப்படுகிறதா என்பதை சற்று நிதானமாக யோசித்து பாருங்கள். நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக நாம் வாங்கும் பொருட்கள் உண்மையில் நம்மை அவர்களுக்கு அடிமையாக்குமே தவிர ஒருபோதும் நம்மை உண்மையான செல்வந்தராக மாற்றாது. செல்வம் என்பது நீங்கள் வெளியே காட்டும் ஆடம்பரத்தில் இல்லை, உங்களிடம் இருக்கும் சேமிப்பிலும் உங்கள் மன அமைதியிலும் தான் இருக்கிறது. 99% மக்கள் செய்யும் மற்றொரு தவறு சம்பாதிப்பதற்கு முன்பே செலவு செய்ய தொடங்குவது. அதாவது, கைக்கு இன்னும் வராத வருமானத்தை நம்பி கடன்களை வாங்குவது. கடன் என்பது ஒரு சுமை என்பதை விட அது உங்கள் உழைப்பை மற்றவர்களுக்கு தாரை வார்க்கும் ஒரு ஒப்பந்தம். நீங்கள் உழைக்கும் ஒவ்வொரு மணி நேரமும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் இருக்க வேண்டுமே தவிர வட்டியை கட்டுவதற்காக மட்டுமே இருக்கக்கூடாது. சாணக்கியரின் நிதி மேலாண்மை தத்துவத்தின்படி ஒரு மனிதன் தனது வருமானத்தை விட குறைவாக செலவு செய்ய கற்றுக்கொள்ளும் போதே அவன் பொருளாதார சுதந்திரத்தை நோக்கி தனது முதல் அடியை எடுத்து வைக்கிறான். நண்பர்களே, உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது உங்கள் கவலையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் எளிமையாக வாழ்ந்தாலும் உங்களிடம் போதிய சேமிப்பும் திட்டமிடலும் இருந்தால் ஒரு நெருக்கடியான காலத்தில் நீங்கள் யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியம் வராது. அந்த தற்சார்பு நிலைதான் ஒரு மனிதனுக்கு மிக உயரிய மரியாதையை தேடித்தரும். போலி கௌரவத்திற்காக கடன் வாங்கி வாழ்வதை விட யதார்த்தமான சூழலில் சேமிப்போடு வாழ்வது எவ்வளவோ மேலானது. இந்த புரிதல் உங்களுக்கு கிடைத்துவிட்டால் நீங்கள் அந்த 99% மக்களிடமிருந்து பிரிந்து வெற்றிகரமான 1% மனிதர்களின் வரிசையில் இணைய தகுதி பெற்று விடுவீர்கள். உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவதும் தேவையற்ற புகழுக்காக செலவு செய்வதை தவிர்ப்பதுமே உங்கள் முன்னேற்றத்திற்கான அஸ்திவாரம். நாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதை விட அந்த பணத்தை எப்படி பாதுகாக்கிறோம் என்பதில்தான் நம்முடைய பொருளாதார வளர்ச்சி அடங்கி இருக்கிறது. 99% மக்கள் செய்யும் இரண்டாவது மிகப்பெரிய தவறு சேமிப்பிற்கும் முதலீட்டிற்கும் இடையேயான வித்தியாசத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பது. பலரும் பணத்தை சேர்த்து வைப்பதே போதுமானது என்று நினைக்கிறார்கள். ஆனால் சாணக்கியர் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை கூறுகிறார். ஒரு குளத்தில் இருக்கும் நீர் தேங்கி நின்றால் அது காலப்போக்கில் வற்றிவிடும் அல்லது கெட்டுவிடும். ஆனால் அந்த நீர் பயனுள்ள இடத்திற்கு பாய்ந்தால் மட்டுமே அது புதிய நீரை உள்ளே இழுக்கும். அதாவது, பணத்தை வெறும் பெட்டியில் பூட்டி வைப்பதாலோ அல்லது வங்கி கணக்கில் மட்டும் வைத்திருப்பதாலோ அது வளராது. பணத்தின் மதிப்பு காலப்போக்கில் குறைந்து கொண்டே வரும். 99% மக்கள் தங்களுக்கு கிடைக்கும் உபரி பணத்தை மீண்டும் ஒரு வருமானத்தை தராத பொருட்களின் மீது முதலீடு செய்கிறார்கள். உதாரணமாக, ஒரு புதிய வாகனத்தை வாங்குவது அல்லது வீட்டிற்கு தேவையில்லாத பொருட்களை சேர்ப்பது. இவை வாங்கிய அடுத்த நொடியே தங்கள் மதிப்பை இழக்கத் தொடங்குபவை. ஆனால் வெற்றிகரமான 1% மனிதர்கள் தங்கள் பணத்தை மீண்டும் ஒரு வருமானத்தை தரும் சொத்துக்களின் மீது முதலீடு செய்கிறார்கள். அடுத்ததாக, அவசர கால நிதி இல்லாதது. 99% மக்கள் ஒரு மாத வருமானம் நின்றால் கூட அடுத்த மாத வாழ்க்கையை எப்படி நடத்துவது என்று தெரியாத நிலையில் இருக்கிறார்கள். எதிர்பாராத மருத்துவ செலவோ அல்லது வேலை இழப்போ ஏற்படும் போது அவர்கள் மீண்டும் கடன் என்ற வலைக்குள் தள்ளப்படுகிறார்கள். சாணக்கியர் கூறுகிறார், ஆயுதமில்லாத போர் வீரன் போர்க்களத்தில் எப்படி எளிதாக வீழ்த்தப்படுவானோ அதுபோல சேமிப்பு இல்லாத மனிதன் நெருக்கடி காலத்தில் சிதைந்து போவான். எனவே உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை எதற்கும் தொட முடியாத ஒரு பாதுகாப்பு நிதியாக வைத்திருப்பது மிக அவசியம். மேலும்
99% மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் ஒரு ஒற்றை வருமானத்தை மட்டுமே நம்பி கழிக்கிறார்கள். இது ஒரு மெல்லிய நூலில் தொங்கிக் கொண்டிருக்கும் வாழ்க்கை போன்றது. அந்த ஒரு வருமானம் ஏதோ ஒரு காரணத்தினால் நின்றால் ஒட்டுமொத்த குடும்பமும் நிலைகுலைந்து போகிறது. ஆனால் அறிவார்ந்த மனிதன் எப்போதும் தனது வருமானத்தை வெவ்வேறு வழிகளில் பெருக்கிக் கொள்வான். நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கூட உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்ய வேண்டும். அப்படி ஒரு அமைப்பை உருவாக்காத வரை நீங்கள் சாகும் வரை உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாவீர்கள். நண்பர்களே, பணக்காரர்களாக பிறந்தவர்கள் யாரும் இல்லை. அவர்கள் பணத்தை கையாளும் விதமே அவர்களை உயர்த்துகிறது. நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை முதலில் உங்களுக்காக செலவிடுங்கள். அதாவது மற்றவர்களுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தும் முன் உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கான முதலீட்டை ஒதுக்கி வையுங்கள். ஒரு செடியை நட்டு தண்ணீர் ஊற்றினால்தான் அது மரமாகி பின்னாளில் நிழல் தரும். அதுபோல இன்று நீங்கள் செய்யும் சிறு முதலீடுதான் நாளைய உங்கள் சுதந்திரமான வாழ்க்கையை தீர்மானிக்கும். பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதித்து விடலாம். ஆனால் இழந்த நேரத்தை ஒருபோதும் திரும்ப பெற முடியாது. 99% மக்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்குவதற்கு மூன்றாவது முக்கிய காரணம் அவர்கள் தங்களின் நேரத்தை செலவிடும் விதம். சாணக்கியர் அவர்கள் காலத்தின் முக்கியத்துவத்தை பற்றி ஒரு பொன்மொழியை சொல்லியிருக்கிறார். காலத்தை சரியாக பயன்படுத்தாத ஒருவனுக்கு செல்வம் கையில் இருந்தாலும் அது நிலைக்காது, அறிவு இருந்தாலும் அது பிரகாசிக்காது. வெற்றிகரமான 1% மனிதர்களுக்கும் மீதமுள்ள 99% மக்களுக்கும் இடையில் இருக்கும் மிகப்பெரிய வேறுபாடே இதுதான். 99% மக்கள் தங்களின் ஓய்வு நேரத்தை தேவையற்ற பொழுதுபோக்கு விஷயங்களிலும் மற்றவர்களின் வாழ்க்கையை வேடிக்கை பார்ப்பதிலும் செலவிடுகிறார்கள். இன்றைய நவீன உலகில் சமூக வலைதளங்களிலும் பயனில்லாத விவாதங்களிலும் நேரத்தை வீணடிப்பது ஒரு பெரிய நோயாகவே மாறிவிட்டது. ஆனால் வெற்றியாளர்கள் தங்களின் ஓய்வு நேரத்தை முதலீடு செய்கிறார்கள். அதாவது புதிய திறன்களை கற்றுக்கொள்வதற்கும் தங்கள் அறிவை வளர்த்துக் கொள்வதற்கும் அந்த நேரத்தை பயன்படுத்துகிறார்கள். அடுத்ததாக கற்றலை நிறுத்துவது. பள்ளி மற்றும் கல்லூரி படிப்போடு கல்வி முடிந்து விட்டதாக 99% மக்கள் நினைக்கிறார்கள். வேலைக்கு சேர்ந்த பிறகு தங்களின் துறை சார்ந்த புதிய மாற்றங்களை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வதில்லை. சாணக்கியர் கூறுகிறார், ஓடிக்கொண்டிருக்கும் நீர் எப்போதும் சுத்தமாக இருக்கும், தேங்கி நிற்கும் நீர் சாக்கடையாக மாறும். அதுபோலத்தான் நமது அறிவும். உலகம் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தொழில்நுட்பம் இன்று இல்லை. இந்த மாற்றத்திற்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளாத எவரும் பொருளாதார ஓட்டத்தில் பின்தள்ளப்படுவார்கள். 99% மக்கள் உழைப்பு என்றால் உடல் ரீதியான கடின உழைப்பு என்று மட்டுமே கருதுகிறார்கள். ஆனால் இன்றைய காலம் அறிவுசார் உழைப்பை கோருகிறது. உங்கள் நேரத்தை வெறும் பணத்திற்காக மட்டும் விற்காதீர்கள். உங்கள் நேரத்தை பயன்படுத்தி ஒரு மதிப்பினை உருவாக்குங்கள். நீங்கள் உருவாக்கும் அந்த மதிப்புதான் உங்களுக்கான வருமானத்தை தீர்மானிக்கிறது. ஒரு கூலி தொழிலாளியும் ஒரு தொழிலதிபரும் உழைப்பது ஒரே 24 மணி நேரம்தான். ஆனால் தொழிலதிபர் தனது நேரத்தை ஒரு அமைப்பை உருவாக்குவதில் முதலீடு செய்கிறார். அந்த அமைப்பு அவருக்கு வாழ்நாள் முழுவதும் பலன் தருகிறது. நண்பர்களே, உங்கள் நேரத்தை செலவழிப்பவராக இருக்கப் போகிறீர்களா அல்லது முதலீடு செய்பவராக இருக்கப் போகிறீர்களா என்பதை இப்போதே முடிவு செய்யுங்கள். நீங்கள் தினமும் செலவிடும் அந்த 1 மணி நேர பயனுள்ள வாசிப்பு அல்லது ஒரு புதிய நுணுக்கத்தை கற்றுக்கொள்ளுதல் 5 ஆண்டுகள் கழித்து உங்களை ஒரு நிபுணராக மாற்றும். 99% மக்கள் நேரமில்லை என்று சாக்குப்போக்கு சொல்வார்கள். ஆனால் சாதிக்க துடிப்பவர்கள் நேரத்தை உருவாக்கி சாதிப்பார்கள். 99% மக்கள் செய்யும் இந்த தவறுகளை இனி நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இது உங்கள் பொருளாதார சுதந்திரத்திற்கான ஒரு புதிய தொடக்கமாக இருக்கட்டும். நம்முடைய வளர்ச்சி பாதை சேனல் எப்போதும் உங்களுக்கு துணையாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்ததோடு மட்டுமல்லாமல் இதில் சொல்லப்பட்ட கருத்துக்களில் ஏதேனும் ஒன்றை உங்கள் வாழ்வில் இன்றே நடைமுறைப்படுத்துங்கள். உங்கள் முன்னேற்றமே இந்த சேனலின் வெற்றி. அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வெற்றி நமதே. இது உங்கள் வளர்ச்சி பாதை.